எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி ஆடுறாங்க. சிஎஸ்கே வந்து 10 பாயிண்டில் இருக்காங்க. மிச்சம் 4 மேட்ச் ஜெயிச்சா தான் வந்து அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியும். அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால சிஎஸ்கேக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க. எல்எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்டி இப்போ தான் பேக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஃபார்முக்கு. அவங்களும் லைட்டான எடுத்துக்க முடியாது, நல்ல டீமு. இந்த மேட்ச் வந்து எல்எஸ்டியில் ஆடுறாங்க. அவங்க ஹோம் கிரவுண்டு, நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் பிச் கிரவுண்டு, அது நல்லா வந்து பேஸ் போடக்கூடிய கிரவுண்டு. அதில் வந்து நாங்கள் விளாட்றது ரொம்ப கஷ்டம். எப்படி தான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி விளாட போகிறாங்கன்னு தெரியலங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஜிடி மேட்ச்சில் வந்து ஜிடி ஜெயிச்சு டாப் செகண்டுக்கு போயிட்டாங்க. ஆர்ஆர் வந்து 5th வந்துட்டாங்க. ஆர்சிபி 4th இருக்காங்க. இப்போ 6th வந்து சிஎஸ்கே இருக்காங்க. சிஎஸ்கே இன்றைக்கி ஜெயித்தாங்கன்னா 4th போக சான்ஸ் வந்து அதிகம் இருக்குது பாயிண்ட்ஸ் டேபிளில். அதனால் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, ரொம்ப குரூஷியலான மேட்ச்சு. இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சா தான் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியும். இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த 2 மேட்சுமே வந்து எல்எஸ்டியை தான் ஆடுறாங்க. இன்றைக்கி வந்து எல்எஸ்டி வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. அடுத்த மேட்ச் எல்எஸ்டி வந்து சேப்பாக்கில் ஆடுறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்எஸ்டி வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க சிஎஸ்கேவை. அவங்க நல்லா விளையாடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஃபைட்டிங் லீடரு, அவரும் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவார். இந்த சைடு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடும் நல்லா தான் விளாண்டுட்டு வந்துட்டுருக்காரு. நல்ல ஃபைட்டிங் நாக் கொடுத்துட்ருக்காரு. டீமும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. சிஎஸ்கே பேட்டிங் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒன்று ருத்ராஜ் அடிக்கிறாரு, இல்லைனா சஞ்சு சாம்சன் அடிக்கிறாங்க. நடுவில் யாருமே அடிக்க மாட்டாங்க. கார்த்திக் சர்மா வந்து பரவாயில்ல, 2 மேட்சாக நல்லா விளாண்டுட்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஒரு யங்ஸ்டரு, அவரை வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் மற்றபடி கொஞ்சம் நல்லா விளாடணும். உருவ் பட்டேல் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. அவர் ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவரையும் நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ட்ரெவோ பிரேவிஸு, ஜெமி ஓவர்டன் அவங்களாம் கொஞ்சம் பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இன்னும் சென்னை டீம் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரும். அதனால் சென்னைக்கு வந்து இது ரொம்ப குரூஷியலான மேட்சாக இருக்கும், ஜெயிக்க வேண்டிய மேட்சாக இருக்கும். அந்த கட்டாயத்தில் தான் சென்னை போகிறாங்க. சென்னை பவுலிங் வந்து முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க டோர்னமெண்ட்டில். அகில் ஹுசைனும் நூர் அகமதும் நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க டீமுக்கு. ஜெமி ஓவர்டனும் சூப்பராக போடுறாரு, சௌத்ரி போடுறாரு நல்லா, குர்பத் சிங் அவரும் சூப்பராக பவுலிங் போடுறாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் மார்ஷ் செஞ்சுரி அடித்து பயங்கர ஃபார்மில் இருக்கார். அவரெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நிக்லஸ் புரானும் சூப்பராக விளாண்டார் போன மேட்ச்சு. இதுவரையும் அடிக்கல டோர்னமெண்ட்டில். பட் ஆனால் நேற்று வந்து சூப்பராக அடித்தார் நிக்லஸ் புரானு. அவரும் பயங்கரமாக பேட்டிங் விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க எல்எஸ்டி பவுலிங்கும் சூப்பராக இருக்குது. அந்த திக்னேஷ் சூப்பராக பவுலிங் போடுவார். முகமது ஷமி செம்மையாக பவுலிங் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கரில் கூட இருக்கார். அவர் ஏலியாக வந்து சஞ்சு சாம்சனையும் ருத்ராஜ் கைக்வாடும் விக்கெட் எடுத்துட்டாருன்னா அங்கே சோலி முடிஞ்சிருச்சு. அதையும் நம்ம பார்க்கணும். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும் இன்றைக்கி. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்டி பயங்கர மேட்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதுவும் சூப்பர் மேட்சாக இருக்கும். ஆர்சிபிக்கு வந்து ஒரு டஃப்பான மேட்ச்சு. ஆர்சிபி இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா பாட்டமில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் விட மாட்டாங்க. அது இந்த மேட்ச் வந்து ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க, ராய்ப்பூரில் ஆடுறாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஹார்திக் பாண்டியா என்ன விளையாடுவாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சில ரூமர்ஸ்னால் போயிட்டுருக்கு, அது என்ன உண்மையாக என்னன்னு தெரில. அது அஃபிஷியலாக ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கலாம் அந்த ரூமர்ஸை பற்றி. பட் ஆனால் இன்றைக்கி 2 மேட்சுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. எந்த டீம் 2ல் கண்டிப்பாக 2 டீமும் ஜெயிக்கணும். சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும், ஆர்சிபியும் ஜெயிக்கணும். ஏன்னா இப்படியே விட்டுட்டாங்கன்னா அப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும். பார்க்கலாம் எந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எனக்கு என்னமோ ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கட் ஃபீல் இல்லைங்க. ஆனால் மும்பையும் விட மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். மும்பையும் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஆர்சிபியை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் செம்ம ஃபைட்டிங் மேட்சாக இருக்கும் 2 மேட்சுக்குமே வந்து பஞ்சம் இருக்காது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. பார்க்கலாம் யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி.